தாக்காதே 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 நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு அடக்காதே அடக்காதே புகைப்பட ஊடகவியலாளரை புகைப்பட ஊடகவியலாளரை அரசே வேண்டும் 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 மே 3 இந்த இடத்தில் யாழ் ஊடக மையம் இந்த இடத்தில் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது என்றால் சர்வதேச ரீதியில் உள்ள ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டதற்காக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 1993 ஆண்டு அதாவது இந்த ஊடக சுதந்திர தினத்தை அறிவித்தது. அன்றிலிருந்து இத்தனை வருடங்கள் கடந்தும் இன்றும் ஊடக சுதந்திரத்துக்காக அனைத்து நாடுகளும் உள்ள ஊடகவியலாளர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி என்பது கிடைக்கிறது. ஆனால் சர்வதேச நாட்டில் இந்த நாடுகளை பார்க்கும்போது இந்த ஸ்ரீலங்கா இலங்கை ஒரு குட்டி நாடு, ஒரு சின்ன அதாவது மாங்காய் போன்ற வடிவமைப்பில் தான் இருக்கு. இந்த குட்டி நாட்டில 41 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது உண்மையில ஒரு உலகத்திலேயே நடக்காத ஒரு படுகொலை இந்த மண்ணில வடக்கில நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு காரணமான இருந்த கடந்த அதாவது கூடுதலாக படுகொலை செய்யப்பட்ட இடமாக குறிப்பிட்டது ராணுவ உயர் பாதுகாப்பு வலயங்கள், ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்ல தான் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்பொழுது யார் இனந்தெரியாதவர்கள் என்று அந்த நாள் நாங்கள் செய்தி அறிக்கை இடம்போது உண்மையிலே கவலைக்குரிய இடம் ராணுவ அதாவது பாதுகாப்பு ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தில் ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லி இருக்கிறோம். இத்தனை தடவை வந்த அரசுகளுக்கு நாங்கள் மகஜர் வழங்கி இருக்கிறோம். ஆனா யாருமே காதில் கேட்பதால் இன்று வந்த அரசு கூட இந்த என்பிபி கூட இன்று தமது விடயங்களை கருத்துக்களை கூறுவதற்காக ஊடக சந்திப்புகளை நடத்தும் போது படங்களை எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது ஊடகவியலாளரை அச்சுறுத்த நிலைதான் தொடர்கிறது.